ஆ. ரமேஷும் குமாரும் அண்ணன் தம்பின்னு வச்சுக்கோங்களேன். அம்மா என்ன சொன்னாங்க, மாவு அரைக்க போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே ரமேஷ் என்ன பண்ணால் நான் போக மாட்டேன் அப்படின்னு உடனே குமார் என்ன சொன்னால் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மாவு அரைக்க போனான். மாவு அரைக்க போன உடனே அவன் அரிசி மாவை அரைக்கணும். அரிசியை கொடுத்துட்டான், பச்சரிசியை கொடுத்து அரைச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த இவங்க போட்டது 1 கிலோ பச்சரிசி தான். ஆனால் மாவு வந்துக்கிட்டே இருக்குது, மூட்டை மூட்டையாக வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இது, மூட்டையில் பிடிக்கிறாங்க, அடுத்த மூட்டை வந்துக்கிட்டே இருக்குது. மோட்ரு ஆஃப் பண்ண மாட்டேன்றாங்க. ஆஃப் பண்ணால் நின்றும்ல, அப்படி ஏன் வேண்டாம், இது வந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது அப்படின்னு பக்கத்து வீட்டிலலாம் எங்கெல்லாம் சாக்கு இருக்கோ கோணி இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வா, நம்ம இப்போதைக்கு கிடைச்சதான் உண்டு, நீ நிறுத்திட்டேன்னா அப்புறம் வரும்னு சொல்ல முடியாது அப்படின்னு அரிசியை மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் நான் ஒரு மூட்டை எடுத்துக்கிறேன் பச்சரிசி மாவு அப்படின்னு சொல்லிட்டு மாவாக தான் இருக்குது. ஆனால் 1 கிலோ அரிசியை தான் போட்டாங்க. ஆனால் மூட்டையாக வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் பிடிச்சி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த நகரத்தில் 2 லட்சம் பேர் இருக்காங்க. 2 லட்சம் பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஆளுக்கு சப்ளை ஆகிட்டே இருக்குது. ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது இங்கே மாவு. கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு மூட்டை மாவு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கடையில் வியாபாரம் பண்ணுறவங்க கூட கிட்டத்தட்ட 10-15 மூட்டை எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த மாவு அரைக்கிறவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு மூட்டைக்கு நீங்கள் கண்டிப்பாக 25 ரூபா கொடுத்தாகணும் அப்படின்ட்டார். இல்லை, உடனே வியாபாரிகள்லாம் செம டென்ஷன் ஆகிட்டாங்க. நாங்கள் 25 ரூபா தர மாட்டோம், 40 ரூபா தான் தருவோம் அப்படின்னாங்க. சரி, நீங்களாக பார்த்து 40 ரூபா, 50 ரூபா கூட கொடுங்க, நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு அவங்க 60 ரூபா கொடுத்தாங்க. இந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அரிசி மூட்டை எல்லாமே தமிழ்நாட்டுக்கே சப்ளை ஆகிடுச்சு. ஒரு மாவரைக்கு 1 கிலோ பச்சரிசி தான் போட்டாங்க. கடைசியில் வந்துக்கிட்டே இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே வந்துக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டுக்கே எல்லா வீட்டுக்கும் பச்சரிசி மாவு ராவும் பகலமாக சப்ளை ஆகிட்டே இருக்குது. உடனே அவங்க கேரளாக்காரங்களாம் எங்களுக்கும் கொடுங்க, அல்லது இந்த மிஷின் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒன்று. இந்த மிஷின்லாம் எங்கேயும் கிடையாதுங்க, இது என்ன வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒன்று. சரி பரவாயில்ல, எங்களுக்காக அந்த பச்சரிசி மூட்டையை கொடுங்க அப்படின்ட்டு கொடுத்து அவங்களும் கூட கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு கொடுத்த உடனே டப்புன்னு நின்றுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு போல்க, நீங்கள் வாங்கினதுனால தான். சரி, எங்கள் எல்லாத்துக்கும் கிடச்சிது, எல்லா தமிழர்கள் எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வீடு பச்சரிசி மூட்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இதை இந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேருந்து நீங்கள் கதை எடுக்கலாம். இன்றைக்கி நான் இந்த ரைஸ் மாவு அரைக்கிற மிஷினுக்கு வீட்டில் பச்சரிசி மாவு, நான்லாம் அரிசி சாப்பிட மாட்டேன், உணவு கட்டுப்பாடு, இதில் அரிசி சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி, வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவைன்னு சொல்லி நான் அந்த அரிசி மாவு அரைக்கிறதுக்காக நான் போனேன். அப்போ அதுலேருந்து ஒரு கதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இந்த மாதிரி கதையை எங்கேருந்து உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் இருந்து கூட இந்த உலகத்தில் நடக்க முடியாத சம்பவங்களை கற்பனை பண்ணுங்கள். கதை என்பது என்னென்னா, கதையை சொல்லணும். அப்படி சொல்லப்படுகிற கதை என்பது இந்த உலகத்தில் நடக்க முடியாத சம்பவமாக இருக்க வேண்டும். அதற்கு பேர் தான் கதை சொல்லுகிற கலை.